Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Innal hamdalillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa na'udzu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. May yahdihillahu fala mudilla lahu wa may yudlil fala hadiya lahu. Wa asyhadu an la ilaha illallah wahdahu la syarika lahu wa asyhadu anna Muhammadan abduhu wa rasuluhu amma ba'd. அகிலத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும். அல்லாஹ்வின் சத்திய தூதர் எம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னவர்களை பின்பற்றி வாழக்கூடிய அனைத்து முஸ்லிம்கள் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் கருணையும் சாந்தியும் என்றும் நிலவட்டுமாக. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, தாய்மார்கள், இன்றைய தினம் நாம் ஃபிக்ஹ் வகுப்பை ஆரம்பித்திருக்கிறோம். இந்த ஃபிக்ஹ் வகுப்பு என்று சொன்னால் இஸ்லாமிய மார்க்கத்திலே உள்ள சட்டதிட்டங்களை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு வகுப்பு. நாங்கள் ஏற்கனவே 50 தொடர்களாக அகீதா வகுப்பை படிச்சிருக்கிறோம். அல்லாஹுவை பற்றிய நம்பிக்கை முதல் ஈமான் சம்பந்தப்பட்ட அனைத்து அம்சங்களையும் அக்குவேராக அணிவேராக குர்ஆன் சுன்னாவிலிருந்து பார்த்துருக்கிறோம். இஸ்லாத்துடைய அடிப்படைகளில், இஸ்லாத்துடைய தூண்களில் 5 நிறுவப்பட்டிருக்கிறது உங்களுக்கு தெரியும். முடியன் இஸ்லாம் அலா ஹம்சி, இஸ்லாம் 5 மீது நிறுவப்பட்டுள்ளது. ஷஹாதத்தி அல்லாஹ் இலா இல்லல்லாஹ் என்று வரக்கூடியது. அல்லாஹ்வை வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்பதை நாங்கள் ஷஹாதா பண்ணுவது, தொழுகையை நிலைநாட்டுவது, ஜகாத்தை நிலைநிறுத்துவது, நோன்பை நாங்கள் பிடிப்பது, சக்தி பெற்றவர்கள் ஹஜ்ஜு கடமை நிறைவேற்றுவது என்று அந்த 5 மீது தான் இஸ்லாம் நிறுவப்பட்டிருக்குது. அதில் இந்த ஷஹாதத்து அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்று சொல்லக்கூடிய வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, முகமது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் அடியாரும் திருத்தூதரும் ஆவார் என்ற இந்த அடிப்படையிலிருந்து உருவாக்கப்பட்ட அகீதாவை தான் நாங்கள் ஃபர்ஸ்ட்டுக்கு பார்த்தோம். 50 தொடராக பார்த்தது இந்த இஸ்லாத்துல கடமைகளில் முதலாவது. அப்போ அல்லாஹ்வை தவிர வணக்கத்துக்குரியவன், அல்லாஹ்வை பற்றி நாங்கள் எப்படி நம்பணும், ரசூலை பற்றி எப்படி நம்பணும், இறை தூதர்கள் என்றா யாரு, வானவர்கள் என்றா யாரு, வேதங்கள் என்றா யாரு, இது எல்லாத்தையுமே நாங்கள் என்ன செஞ்சிருக்கிறோம், படிச்சிருக்கிறோம். அப்போ ரெண்டாவது என்ன, தொழுகையை நாங்கள் நிலைநாட்டணும். ஷஹாதா பண்ணிட்டோம் வேண்டா, அல்லாவை நாங்கள் நம்பிட்டோம் வேண்டா, முகமது நபி அவர்களை தூதராக நாங்கள் ஏற்றுக்கொண்டுட்டோம் வேண்டா, அடுத்ததாக ஒருவருக்கு என்ன கடமையாகும், தொழுகை கடமையாகும். அந்த வரிசையில தான் அகீதாவை முடித்த பிறகு ஃபிக்ஹ் சட்டங்களுடன் தொழுகை சம்பந்தப்பட்ட சட்டங்களை நாங்கள் இன்றைய தினம் ஆரம்பிக்கிறோம். அந்த தொடர் கண்டெக்ஸ்ட் எப்படி வருதுன்னு இப்போ நீங்கள் புரிஞ்சு கொள்வீங்க. அப்போ இந்த தொழுகை என்பது ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் கடமையாக்கப்பட்ட ஒன்று என்பதை நாங்கள் எல்லாரும் விளங்கி வச்சிருக்கிறோம். எந்த அளவுக்கு என்று சொன்னால், அல்லாஹ் திருக்குர்ஆன்ல 2வது அத்தியாயத்தில் 43வது வசனத்தில் வ அகீமுஸ் ஸலாத்த வ ஆத்துஸ் ஸகாத்த வர்கஉ மஅர் ராகிஈன், நீங்கள் தொழுகையை நிலைநாட்டுங்க, ஜக்காத்தை நிறைவேற்றுங்க, ருக்கு செய்பவர்களுடன் ருக்கு செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். இந்த அகீமிஸ் ஸலா என்று சொல்லக்கூடியது, அகீமுஸ் ஸலாத்த என்று சொல்லக்கூடியது குர்ஆன்ல ஏராளமான இடங்கள்ல வந்திருக்குது. கிட்டத்தட்ட பலவிதமான வடிவங்கள்ல நீங்க தொழுகையை நிலைநாட்டணும், தொழுகையை நிலைநாட்டணும், ஜகாத்தை நிறைவேற்றணும் என்ற இந்த சொல், இந்த 2 கட்டளைகள் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைஞ்சு இருக்கக்கூடியதாக கிட்டத்தட்ட 17 தடவைகள் குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்குது. இப்போ நோம்பு பிடிங்க, நோம்பு பிடிங்கன்னு சொல்லி எத்தனை வசனம் இருக்குது குர்ஆன்ல? ஒரு வசனம் தான் இருக்குது. அதே மாதிரி 2 வசனம், 2வது அத்தியாயத்தில் 183 184 நோன்பு கடமையாக்கப்பட்டதை பற்றி சொல்லுது. 2வது அத்தியாயத்தில் 185வது வசனம் திரும்ப வந்து நோன்பை நீங்க கடைப்பிடிக்கணும் என்று வருது. தொழுகையை பொறுத்த அளவுல 17 தடவை சொல்லப்பட்டது என்று சொன்னா என்ன அர்த்தம்? அல்லாஹ்வை வணங்குறதுக்காகத்தான் நம்மளை அல்லாஹ் படைச்சிருக்கிறான். அப்ப அந்த வணக்கத்தை நாங்க வெளிப்படுத்தணும், வணக்கத்தை நாங்க நிறைவேற்றணும். அந்த வணக்கங்கள்ல தலையாய வணக்கமாக இருக்கக்கூடியது தொழுகை தான். அதனாலதான் அல்லாஹ் தஆலா இந்த அளவுக்கு கட்டளையை போடுறான். ஒரே விஷயத்தை நாங்க வீட்டுல எங்களோட பிள்ளைகளுக்கு கட்டளை போட்டா, அப்படி பண்ணாதே, இதை பண்ணாதே, இப்படி செய்யாதே, இப்படி செய்யணும், ஒரே விஷயத்தை நாங்க ஏன் சொல்லுவோம்? அதிகமாக வலியுறுத்தப்பட்ட ஒன்றதுனால தானே. உதாரணமா சொல்றதா இருந்தா, ஒரு சிறுவர் இருந்தார் வீட்டுக்குள்ள, ஒரு குழந்தை இருக்குது, அந்த குழந்தை வந்து சுவிட்ச் பாக்ஸ்க்கு பக்கத்துக்கு போனா என்ன சொல்லுவோம்? பக்கத்துக்கு நெருங்கினாலே சுவிட்ச் பாக்ஸ்ல கையை வச்சிடாதே, திரும்ப அந்த பக்கத்தால போனாலும் சுவிட்ச் பாக்ஸ்ல கையை வச்சிடாதே, திரும்ப திரும்ப சொல்லுவோமா இல்லையா? அப்போ ஒரு விஷயத்தை நாங்க கூடுதலான கவனம் செலுத்துற நேரத்துல ஒரே கட்டளையா இருந்தாலும், அது ஏற்கனவே பிறப்பிக்கப்பட்ட கட்டளையா இருந்தாலும்,
மீண்டும் மீண்டும் அந்த கட்டளையை பிறப்பிக்கின்ற தன்மைகள் கிட்ட இருக்குது. அது தடையா இருந்தாலும் சரி, ஏவலா இருந்தாலும் சரி. இப்போ உதாரணமாக காலையில எழும்பின உடனே பள்ள துளக்கு எதான்னு சொல்லுவாங்க. ஏன்னா பல்லு தீட்டுறதுக்கு நிறைய பேருக்கு விருப்பம் இல்லை தானே. பள்ள துளக்கு ஒழுங்கா கக்குசுக்கு போனா ஒழுங்கா கழுவிட்டு வா என்று சொல்லி கொடுப்பாங்களா இல்லையா? அப்ப கட்டளைகள் ஏவுவது என்பதும் தடைகள் என்பதும் அதனுடைய முக்கியத்துவத்தை பொறுத்து மீண்டும் 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 என்ன செய்யப்படும், பிறப்பிக்கப்படும் என்பதை நாங்க எங்களுடைய இயல்பான வாழ்க்கையில புரிஞ்சிருக்கிறோம். இதே மாதிரிதான் அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன்ல ஒன்றுக்கு மேற்பட்ட தடவைகள் இந்த தொழுகை சம்பந்தமா சொல்றதா இருந்தா பலவிதமான வடிவங்கள் அவர் தேடி பார்த்த வகையில் ஒரு 17 தடவை வருது. பல இதை விட எண்ணிக்கை கூடலாமே தவிர குறையாது. அப்ப பல தடவைகள் தொழுகையை நிலைநாட்டுங்கன்னு சொல்றதா இருந்தா அல்லாஹ் ஏனைய கடமைகளையும் கடமையாக்குறான். அதை எல்லாத்தையும் விட பல மடங்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த தொழுகை என்ற கடமையை நிறைவேற்ற சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம். அப்ப தொழுகை கடமை முக்கியத்துவம் விளங்குது. ஆனா நம்ம சமூகத்தில் உள்ளவங்களும் இதை புரிஞ்சுதான் வச்சிருக்கிறாங்க. பெரும்பாலும் 72 கூட்டம் இல்ல 72,000 கூட்டம் வந்தாலும் தொழணும் என்றதை புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சில கூட்டங்களை தவிர, வழிகட்ட பிரிவுகளை தவிர பெரும்பாலானவர்கள் தொழணும் என்றது எந்த அளவுக்கு என்று சொன்னா தொழுகையில முத்தி போய் ஒரே இரவுல 1000 ரக்காத் தொழுத பெரியாரங்களாம் சொல்லி கதைகளை கட்டி விட்டு தொழுகைக்கு ஆர்வம் ஊட்டுவாங்க. தொழுகையிட கடமையும் உபரியான வணக்கங்களை நிறைவேற்ற வேண்டும் என்ற ஆர்வத்தையும் இந்த சமூகத்தில் உள்ளவங்க கிட்ட விதைக்கப்பட்டிருக்குது. அதுல மாற்று கருத்து இல்லை. யாரா இருந்தாலும் தொழணும் என்றதை வலியுறுத்துவாங்க. ஒரு இயக்கம் என்ன பண்ணுவாங்கன்னா தொழுகைக்கு மக்கள் அழைப்பதற்காகவே முழு நேர பணியாக செய்வதை நாங்கள் பார்க்கிறோம். ஒரு நல்ல பணி அது. மக்கள் தொழுகையில் ஆர்வம் இல்லாதவர்களாக இருந்தா அவங்கள போய் சந்திச்சு தொழுகைக்கு வாங்க, தொழுங்க, உங்களோட வாழ்க்கையில தொழுகையை ஏற்படுத்திக்கோங்க என்று சொல்லுவாங்க. ஆனா அவங்களோட விஷயம் எங்க ராங் ஆகுதுன்னு சொன்னா அவங்க தொழுகையை ஆர்வம் ஊட்டுறதுக்காக வேண்டி ஒரு சிஸ்டம் உருவாக்கி அந்த சிஸ்டத்தை தாண்டி போக மாட்டாங்க. அப்ப அந்த சிஸ்டம் விதத்தான சிஸ்டமா மாறிடும். அதுல சிஸ்டம் இப்படிதான் பண்ணணும், 2:30 மணித்தியாலம் தான் பண்ணணும், இப்படிதான் அவங்களுக்கு ஆர்வம் ஊட்டணும், கஸ்து என்ற முறையில தான் பண்ணணும் என்ற மாதிரி சொல்லி வரும்போது அது ஒரு புதுசா உருவாக்கின ஒரு சிஸ்டம் மாதிரி வரும்போது அல்லாஹ்வின் தூதருடைய வழிகாட்டல் இல்லாத நிலையில வரும்போது அந்த சிஸ்டத்துக்கு மாற்றமா செஞ்ச அதனுடைய ரூஹானியத் கிடைக்காது, இழந்து விடுவோம் என்று நம்பும் பொழுது அது பிதஅத்தான ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டுரும். அதை விட்டுட்டு பார்க்கும் பொழுது அவங்க தொழுகைக்காக ஆர்வம் ஊட்டுவதை நாங்க பார்க்கிறோம். நிறைய பேரை தொழுகையோட சம்பந்தம் இல்லாதவர்களை தொழ வைத்திருப்பதையும் நாங்கள் பார்க்கிறோம். அதை யாரும் மறுக்க முடியாது. ஆனா தொழுகை கடமை, அது ஆர்வம் பண்ணணும், மக்களை கொண்டு சேர்க்கணும் என்றதுல கவனம் செலுத்துற முஸ்லிம் சமூகம் எப்படி தொழ வேண்டும் என்பதுல கவனம் செலுத்துறாங்களா என்று பார்த்தால் பெரும்பாலும் இல்லைன்னு தான் சொல்லணும். எப்படி தொழணும் என்றதுல நம்ம சமூகத்தில் உள்ளவங்க ரொம்ப கவனம் செலுத்துறது இல்லை. ஒரு பள்ளிவாசலை எடுத்துக்கொண்டா ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி தொழுவாங்க. நீங்க சாதாரண ஒரே பள்ளிவாசல்ல ஒரே பகுதியை சேர்ந்த மக்கள் தொழுதா ஒருத்தர் இங்க தக்பீர் கட்டுவாரு, ஒருத்தர் வயிற்றுல கட்டுவாரு, ஒருத்தர் தொப்புளுக்கு கீழே கட்டுவாரு. நம்ம நாட்டுல காண்றதுக்கு இல்ல, ஆனா வெளிநாடுகள்ல ஈஜிப்ட் போன்ற நாடுகள்ல தக்பீர் கட்டாமல் என்ன செய்வாங்க, நின்று கொள்வாங்க. அப்ப ஒரே விஷயத்தை, ஒரே தொழுகை, ஒரே குர்ஆன், ஒரே நபி, ஆனா தொழுகையில மற்றும் பலவிதமான மாற்றமான நடைமுறைகள் இந்த சமூகத்துல நாங்க பார்க்கிறோம். ஏன் பார்க்கிறோம்? தொழுகையை எப்படி தொழணும் என்றதுல அறிவு இல்லை. தொழுவாங்க, ஏனோ தானோ என்று தொழுவாங்க. அந்த தொழுகையிட இந்த சட்டதிட்டங்களை பேணணும், அது நபி வழி அடிப்படையில் இருக்கணும் என்பது எல்லாம் இல்லை. கேட்டா என்ன சொல்லுவாங்க, எங்களோட உம்மா வாப்பா இப்படிதான் தொலை சொல்லி தந்தாங்க. சில பேர் தொழுவாங்க, ரொம்ப மோசமான தொழுகையா இருக்கும். அந்த தொழுகையை பார்த்தாலே இவங்க தொழுறாங்களா அல்லது வேற ஏதாவது பண்றாங்களா என்று நினைக்கிற அளவுக்கு தொழுகையிட அசைவுகள் எல்லாம் வித்தியாசமானதாக இருக்கும். எந்த அளவுக்கு சொன்னா சில பேர் எப்படி தொழுவாங்கண்டா சமியல்லாஹு லிமன் ஹமிதாண்டு வரும்போது சமியல்லாஹு வானத்தை பார்த்து கொண்டு கையை எப்படி ஒஸ்தி கொண்டு எங்கேயோ விழுந்து சாவ போற மாதிரி, பேலன்ஸ் இல்லாத மாதிரி சமியல்லாஹு கொண்டு கோவிந்தா என்ற மாதிரி இருக்குது. அது இப்படியா தொழுறது? சலாம் கொடுக்கும் போது நிறைய பேர் கூத்து பண்ணுவாங்க. சில பேர் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் இப்படி என்றதும், சில பேர் இப்படி போவாங்க, ஒரு இப்படி வருவாங்க. நீ வைப்பரா, உன்னோட தலை வைப்பரா இப்படி சுத்துது, சரியா 180 டிகிரிக்கு ரொட்டேட் ஆகுது. கேட்டா அவங்களுக்கு சொல்லி கொடுக்கப்பட்ட முறை, எங்களோட உம்மா இப்படித்தான் சொல்லி தந்தாங்க, எங்களோட பாப்பா இப்படிதான் சொல்லி தந்தாங்க. உங்களோட உம்மாவும் பாப்பாவும் அல்லாஹ்வுடைய தூதரா? யாரு இஸ்லாத்துக்கு வழிகாட்டி? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தானே இஸ்லாத்துக்கு வழிகாட்டி. அவங்க எப்படி தொலை சொல்லி தந்தாங்கன்றதை நாங்க பார்க்கணுமா இல்லையா? பார்ப்பதில்லை. காரணம், ரசூலா தான் தொழுகையை சொல்லி தந்தாங்கன்றது தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். ஆனா அதை ஏன் நடைமுறைப்படுத்துறதுக்கு நாங்க முயற்சி செய்யறோம் இல்லைண்டா? கவனம் இல்லை. என்னத்தை பண்ண தொழுதா போது,
தொழுகை கடமையை நிறைவேற்றினா போதும், அது இப்படிதான் பண்ணணும் என்றதெல்லாம் இல்லை என்ற மாதிரி நினைக்கிறார்கள். தொழுகையில நாங்க முறைப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த முறை பிரகாரமே தொழுதோம் என்று வைங்க, அப்பையும் நம்முடைய உள்ளத்துல எண்ணம் தவறா இருந்துச்சுன்னா அந்த தொழுகைக்கு நன்மை கிடைக்குமா? தக்பீர் சரியா இருக்குது, ருக்கூ சரியா இருக்குது, சுஜூத் சரியா இருக்குது, தஷஹுத் சரியா இருக்குது, ஒவ்வொரு அசைவும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்த பிரகாரமே செய்கிறோம். நியத்திலிருந்து ஆரம்பிச்சு சலாம் வரைக்கும் எல்லாமே அஸ்ஸலாம் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்த மாதிரியே ஒருத்தர் தொழுறாரு. ஆனா அவருடைய உள்ளத்துல நியத்தோடு வேறு சில எண்ணங்கள் கலப்படமாகினால் அந்த தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படுமா? ஏற்றுக்கொள்ளப்படாது. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான் 107வது அத்தியாயத்துல 4, 5 ஆகிய வசனங்கள்ல ஃபவைலுல் லில் முஸல்லீன், தொழுபவர்களுக்கும் கேடுதான். தொழாதவனுக்கு டபுள் கேடு, அப்ப தொழுறவனுக்கே கேடான், தொழுபவர்களுக்கு கேடு. அப்படி எப்படிப்பட்ட தொழுகையாளிகள்? அல்லதீன ஹும் அன் ஸலாத்திஹிம் சாஊன், அவர்கள் தம்முடைய தொழுகையில் கவனமற்று இருக்கிறார்கள். கவனம் இல்லை, பொடுபோக்கு, ஒரு விதமான அலட்சிய போக்குல தொழுறாங்க. தொழுகைக்கென்று வந்தா அந்த தொழுகைக்கென்று ஒரு தர்த்தீப் இருக்குது, அந்த தர்த்தீபை கடைபிடிக்கணுமா இல்லையா? கவனம் செலுத்தணுமா இல்லையா? அல்லதீன ஹும் அன் ஸலாத்திஹிம் ஹாஷிஊன், அவர்கள் தங்களுடைய தொழுகையில் பயபக்தியோடு இருப்பார்கள். பயபக்தி என்னொன்னே சில பேர் என்ன பண்ணுவாங்க, இப்படி இருப்பான் தொழுகையில, அதாவது வெளியில எங்கேயும் பார்க்கவே மாட்டாங்க, இப்படி இருந்து கொண்டு ஒரு விதமான அந்த குஷு கூடி, குஷு வேண்டா பயபக்தி கூடி, இந்த குஷு கூடின இப்படி இல்லை. பயபக்தி என்று சொன்னா ஒரு பணிவு, இறைவனுக்கு பணிவா இருக்கணும். நாங்க அல்லாஹ்வை தானே தொழுறோம், நம்ம முன்னாடி அல்லாஹ் இருக்கிறான் என்ற எண்ணத்தை, நாம் அல்லாஹ்வை பார்க்காவிட்டாலும் அல்லாஹ் நம்மை பார்த்து கொண்டு இருக்கிறான் என்ற அந்த எஹ்சான் என்று நாங்க படிச்சோமே, எஹ்சான், அல்லாஹ் நம்மளை பார்த்து கொண்டு இருக்கிறான் என்ற எண்ணத்துல தான் நாங்க வணக்கங்களை நிறைவேற்றணும். அப்படி இருந்து வணக்கம் செலுத்த வேண்டியவங்க கவனம் இல்லாம தொழுறாங்க. அப்படி தொழுந்தா கேடுன்றா, நீ 5 நேரம் தொழுந்தாலும் சரி, நபி வழி பிரகாரம் தொழுதாலும் சரி, உன்ன கவனம் இல்லையே, தொழரும் என்ற அந்த பயபக்தி இல்லையே, அப்ப கேடு உண்டாகும். அல்லதீன ஹும் யுராஊன், கவனம் இல்லாம இருக்கிறது உண்டு. ரெண்டாவது, அடுத்தவர்களுக்கு காட்டுவதற்காக தொழுவது. இப்ப நாங்க பள்ளிவாசல்ல இருந்து தொழும் போது, தனியா தொழும் போது கவனமே இல்லை, ருக்குவும் கவனம் இல்லை, சுஜூதும் கவனம் இல்லை, நாங்க எங்கட இஷ்டத்துக்கு செஞ்சு கொள்வோம். யாராவது எங்களை கவனிக்கிறாங்க பாக்குறாங்கடா சிஸ்டமா வரும், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். இது எதுக்கு? ஓவர் பில்டப். யாரோ பார்த்து கொண்டு இருக்கிறாங்களா? அது சரியா விரல்ல விரிக்கிறது விரிச்சு, ஒடுக்கிறத ஒடுக்கி, கால்களை நட்டுறத நட்டி, கைகள் அப்படியே சரியா வச்சு, சாதாரண கொண்டிப்பான். எண்ணத்துக்கு நின்றோம் என்று தெரியாம சில பேர் நின்று கொண்டிப்பான். நிறைய மறதியான விஷயங்கள்லாம் தொழுகையில தக்பீர் கட்டணும்னு தான் நினைவு வரும். அந்த அளவுக்கு தான் நிறைய பேட்ட தொழுகை இருக்கும். ஆனா யாராவது கவனிக்கிறாங்கன்னு வைங்களே, அப்ப பார்க்கணும் இமாம்ட நிலைமை, தொழுகையாளிட்ட நிலைமை எப்படி செய்வாரு. சும்மா அப்படி சீரும் சிறப்புமாக தொழுகை தக்பீர் முதல் தஸ்லீம் வரைக்கும் அப்படியே செதுக்கி செதுக்கி தொழுவார். இப்படி தொழுதாலும் கேடுன்றாங்களா? அடுத்தவனுக்கு காட்டுறதுக்கு தொழுறியா? நீ செம்மையாக தொழ வேண்டும். அந்த செம்மை என்பது என் முன்னாடி மக்கள் பார்த்தாலும் சரி பார்க்காவிட்டாலும் சரி சரியான முறையில் தொழ வேண்டும் என்ற அந்த கருத்தில் தொழுகையை நிலைநாட்டணுமே தவிர, கவனம் இல்லாமல் இருந்தாலோ பிறர் பார்ப்பதற்காக வேண்டி தொழுதாலோ அந்த தொழுகை கேடாக முடியும் என்பதை இஸ்லாம் சொல்றதை பார்க்கிறோம். இப்ப ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமா தொழுறாங்க தானே. இப்ப நாங்க நபி வழி பிரகாரம் தொழணும். நபி வழி பிரகாரம் தொழணும் என்றா அந்த நபி வழியை நாங்க எங்க இருந்து எடுப்பது? இஸ்லாத்துல நமக்கு வழிகாட்டப்பட்ட விதத்தில் நாம் தொழுவதாக இருந்தா எங்கிருந்து இந்த அடிப்படைகளை நாங்கள் புரிந்து கொள்வது என்பதை நாங்கள் அறிந்து வைத்திருக்க வேண்டும். எல்லா விஷயத்தையும் நமக்கு சொல்லி தந்தது எது? அல் குர்ஆன் தானே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னா தானே. அப்ப அல் குர்ஆனும் சுன்னாவிலிருந்து தான் இந்த தொழுகை முறையும் நாங்கள் என்ன செய்யணும்? பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த மார்க்கம் முழுமையானது. இந்த மார்க்கத்துல எது செய்யப்படணுமோ அது எல்லாம் அக்கு வேறாக அணி வேறாக சொல்லித்தரப்பட்டு விட்டது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையில செய்ய வேண்டிய முக்கியமான அம்சங்களை சொல்லி தராம போயிட்டாங்க. அதனால நாங்க எங்கட பெரியார்கள் மகான்கள் இமாம்கள் சொல்லின அந்த வழிமுறை பிரகாரம் தொழுவோம் என்று யாருக்காவது சொல்ல முடியுமா? சொல்ல இயலாது. ஏன்? தொழுகை உட்பட எல்லா விஷயங்களிலும் என்ன என்ன செய்யப்பட வேண்டும் என்பதை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி தந்திருக்கிறார். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபி வழியிலையும் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். இந்த மார்க்கம் பூர்த்தியான மார்க்கம், எல்லாமே சொல்லித்தரப்பட்ட மார்க்கத்துல இந்த தொழுகையை சொல்லித்தரப்பட்டு இருக்காதா? அல்லாஹ் சொல்கிறான் 5வது அத்தியாயத்தில் 3வது வசனத்தில், அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், இன்றைய தினம்
உங்களுடைய மார்க்கத்தை நான் உங்களுக்கு பூர்த்தியாக்கி விட்டேன். வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி, எனது அருட்கொடைகளை நான் உங்களுக்கு முழுமைப்படுத்தி விட்டேன். வ ரதீது லகுமுல் இஸ்லாம தீனா, இஸ்லாம் உங்களுக்கான மார்க்கம் என்று நான் முழுமனதுடன் பொருந்திக் கொண்டேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்ப இஸ்லாம் என்ற தீனை அல்லாஹ் கம்ப்ளீட் பண்ணிட்டான். கம்ப்ளீட் பண்ண தீன்ல தொழுகை முறை எப்படி இருக்கணும் என்று இருக்குமா இல்லையா? முதல்ல அதை நம்பணுமா இல்லையா? இமாம்கள் தான் தொழுகையை சொல்லி தரணுமா? சாஃபி இமாம் தொழுகை சாஃபி என்று இருக்குது, கேள்விப்பட்டு இருக்கிறீங்களா? தொழுகை சாஃபி இன்னும் புக் ஷாப்ல வைக்கிறாங்க. என்ன தொழுகை சாஃபி? நான் தொழுகைனும் எப்படி என்றது, நாங்கள் எங்களோட தொழுகைகளை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை சாஃபி மதுஹப்ல எங்களுக்கு சொல்லி தரப்பட்டிருக்குது. அப்படிதான் சொல்லி கொடுக்குறாங்க. சர்த்தி என்ன, ஃபர்லி என்ன, சுன்னத்தி என்ன, எல்லாத்தையும் யாரு கற்றறிந்து நமக்கு தொகுத்து வடிகட்டி தந்திருக்கிறார்? இமாமுனா ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தான் சொல்லி தந்திருக்கிறார்கள் என்று நினைக்கிறோம். அதான் தொழுகை சாஃபி என்றாங்க. தொழுகை சாஃபிடையா? யாருடைய தொழுகை? அல்லாஹ்வுடைய தொழுகை. தொழுகை அல்லாஹ்ட தொழுகை முறை அல்லாஹ் தான் சொல்லி தரணும், அல்லாஹ்வுடைய ரசூல் தான் சொல்லி தரணும். சலாத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்று சொன்னாலும் பரவாயில்லை. ஆனா சலாத்து நபி என்று சொல்லலுமா? தொழுகை நபியின் தொழுகை என்று சொல்லலுமா? அல்லாஹ்ட தொழுகை. சில அரபு அறிஞர்கள் என்ன செஞ்சாங்கன்னா சிஃபத்து ஸலாத்து நபி என்று பேர் வைப்பாங்க. சிஃபத்து ஸலாத்து நபி என்றா சிஃபத்து ஸலாத்தின் நபி, நபிகள் நாயகத்தின் தொழுகையில் சிஃபத்துகள் வர்ணனைகள், எப்படி தொழ வேண்டும் என்ற வழிமுறை, எப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை முறையின் வர்ணனைகளை நாங்க ரசூலா கிட்ட இருந்து எடுக்கணும். நீங்க தொழுகை சாஃபி என்று போட்டீங்க, என்ன உள்ளடக்கம்? எங்களுக்கு தொழுகையை சொல்லி தரணும் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் தான், அவர் சொன்ன மதுஹப் பிரகாரம் தான் நாங்க தொழணும். அப்ப இப்படிதான் வேறுபடுத்தி வச்சிருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியும், இந்த புறக்கோட்டையில 2 பள்ளிவாசல், பிரதானமான பள்ளிவாசல் இருக்குது. ஒன்று சிவப்பு பள்ளி, சம்மாங்கோட்டை பள்ளி. அடுத்த பள்ளிவாசல் 3ஆம் குறுக்கு தெருவில் இருக்கக்கூடிய பாய் பள்ளி. 2 பள்ளி இருக்குதா? 2ல அசர் நேரம் எப்ப வருது? 1ல 3:30 மணிக்கு அசர், இன்னொன்றுல 4:30 மணிக்கு அசர். அப்ப என்ன கேட்டா அவங்க ஷாஃபி என்றாங்க, இவங்க அனஃபி என்றாங்க. ஷாஃபிக்கு அசர் 3:30 மணி, அனஃபிக்கு அசர் 4:30 மணி எப்படி ஆவிச்சு? கொஞ்சம் சிந்திக்கிற இல்லையா? என்ன அர்த்தம்? ஷாஃபி 3:30 மணியில அசர் தொடங்குதுண்டா, அனஃபிகளுக்கு 4:30 வர காட்டும் லுகர் நீடிக்குதுன்னு அர்த்தம். ஷாஃபிகளுக்கு 3:30யோட லுகர் முடங்குதுன்னு அர்த்தம். அது எப்படி? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு ஒரு மார்க்கத்துல எப்படி 2 நேரம் வந்துச்சு கேட்டா, இது ஷாஃபி இமாம் அவர்களுடைய கூற்றின் பிரகாரம் அசர் தொழுகையை நாங்கள் இப்படிதான் கணிக்க வேண்டும். அனஃபி இமாம் அவர்களுடைய மதுஹபின் பிரகாரம் அசர் தொழுகையை நாங்கள் இவ்வாறு தான் கணிக்க வேண்டும் என்று 2 சாராரா பிரிஞ்சு கிடக்கிறாங்க. இந்த விஷயம் தொழுகையில மட்டுமில்ல, எல்லாத்திலையும் வச்சிருக்கிறாங்க இந்த மதுஹப் பிரிவு. உதாரணமாக முஸ்லிம் தனியார் சட்டத்துல கூட இலங்கை அரசாங்கம் அங்கீகரித்த 1953ஆம் 53ஆம் ஆண்டு 54ஆம் ஆண்டு இலக்கம் 13 கொண்ட 51ஆம் ஆண்டு இலக்கம் 13 கொண்ட திருமணம் மற்றும் விவாகரத்து சட்டம் 54ஆம் ஆண்டு நடைமுறைக்கு வருது. அதுல கூட ஷாஃபி மதுஹப்ல உள்ளவங்களுக்கு வலி அவசியம், அனஃபி மதுஹபில் உள்ளவர்களுக்கு வலி அவசியம் இல்லை. இப்ப நான் ஷாஃபியா அனஃபியான்னு எப்படி மாத்திக் கொள்றது? எனக்கு வலி கிடைக்காட்டி அனஃபி, வலி கிடைச்சா ஷாஃபி, இல்லாட்டி 2 இல்லாட்டி யூஎம்பி. இப்ப யூஎம்பி இல்ல சொல்றது, இப்ப என்பிபி. இந்த மாதிரி ஒவ்வொன்றிலையும் ஸ்கிப் ஆகிறதுக்கு வழி வச்சிருக்கிறாங்க. அப்படி இருக்குமா மார்க்கம்? கூறு போடப்பட்ட மார்க்கம் இருக்குமா? மார்க்கம் என்பது ஒரு வழி தானே. அப்ப ஒரு வழி என்றால் அந்த வழியை நாங்க எங்க இருந்து எடுக்கணும்? அல்லாஹ் குர்ஆன்ல முழுமைப்படுத்திட்டான் மார்க்கத்தை, அங்கிருந்து எடுப்போம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித்தர வேண்டியதெல்லாம் சொல்லி தந்தாங்களா இல்லையா? சொல்லி தந்தார்கள். மக்கள் எல்லாத்தையும் உண்டு திரட்டி இந்த குர்ஆன் வசனம் அருளப்பட்ட அந்த அரஃபா பேருரையின் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களை எல்லாம் உண்டு திரட்டி, அலா அல் பல்லஹ்து, நான் உங்களுக்கு அனைத்தையும் எத்தி வைத்து விட்டேனா? அலா அல் பல்லஹ்து என்று கேட்கிறாங்க. சஹாபாக்கள் பலா யா ரசூலல்லாஹ், ஆம் அல்லாஹ்வின் தூதரே, எல்லாத்தையும் சொல்லி தந்திருக்கிறீங்க, என்ன குறை? மார்க்கத்துல எங்களுக்கு ஏதாவது நீங்க விட்டுட்டீங்களா? ஒண்ணுமே விடலையே, எல்லாம் சொல்லி தந்தீங்க என்று சொன்ன உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், அல்லாஹும்ம அஷ்ஹத், மக்களையும் வானத்தையும் நோக்கி ரசூலா இஷா செய்தவர்களாக, தன்னுடைய ஆட்காட்டி விரலை இஷாரா செய்தவர்களாக அல்லாஹும்ம அஷ்ஹத், அல்லாஹும்ம அஷ்ஹத், அல்லாஹும்ம அஷ்ஹத் என்று 3 முறை நபி தோழர்களை ஷாஹிதாக்கினாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எதுக்கு? கம்ப்ளீட்டாலாம் சொல்லி கொடுத்துட்டேன், நான் சொன்னேன் என்பதற்கு இந்த கண் முன்னாடி என்னுடைய தோழர்கள் சாட்சி, இறைவா பார்த்துக்கொள், என்ற தூதுத்துவத்தை நான் எத்தி வைத்து விட்டேன் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய நபி வழியை, தூதுத்துவத்தை முழுமைப்படுத்தி சென்றிருக்கிறாங்க. அங்க தொழுகை முறை இருக்காதா? ஏன் தொழுகை நபி வரல? எப்படி ஏன் தொழுகை ஷாஃபி வந்துச்சு? தொழுகை நபியில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தொழுகை முறை இருக்குமா இல்லை இருக்காதா? ஹதீஸ்களை ஆய்வு செஞ்சு பார்த்தா ஏராளமான ஹதீஸ்கள் வரும்.